உங்களுக்காக செய்த தியாகங்கள பத்தி என்னைக்காவது நீங்க வந்து யோசித்து பார்த்துருக்கீங்களா? உங்களுடைய லைஃப் வந்து பெட்டரா இருக்கணுங்கிறதுக்காக உங்களுடைய பேரண்ட்ஸ், உங்களுடைய அப்பா, அம்மா, உங்களுடைய டீச்சர்ஸ், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் செய்த தியாகங்கள பத்தி என்னைக்காவது வந்து நீங்க யோசித்து பார்த்துருக்கீங்களா? தியாகம், இந்த சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது இன்விசிபிளான ஒண்ணு. வெளிய வந்து தெரியவே தெரியாது. ஒவ்வொரு லவ் ஸ்டோரிக்கு பின்னாலையும், ஒவ்வொரு சக்சஸ் ஸ்டோரிக்கு பின்னாலையும், ஒவ்வொரு ஹாப்பினஸான மொமெண்ட்ஸுக்கு பின்னாலையும் இந்த சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஆனா நம்ம எல்லாரையுமே அதை பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப லேட்டாக தான் அந்த சாக்ரிஃபிகேஷன் எல்லாத்தையும் பார்ப்போம். அதை லேட்டாக தான் வந்து ஃபீல் பண்ணுவோம். நம்ம எல்லாரும் மறந்து போன இந்த சாக்ரிஃபைஸை பற்றிய ஸ்டோரி தான் இது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பவர் ஆப் யுவர் செல்ஃப் வித் PA பாலா. எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் 7 o'clock நம்ம பாட்காஸ்டோட புது எபிசோடுகள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணி எப்போது இணைப்பில் இருங்க. ரோஹன் ஒரு சிறிய கிராமத்தில் வசித்து வந்துக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு ஒரு மிகப்பெரிய கனவு ஒன்று இருக்குது. அவன் வந்து ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டியில் படிக்கணும், ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டியில் ஒரு டாப் கேண்டிடேட்டாக, ஒரு டாப் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணுங்கக்கூடிய ஒரு கனவு ஒன்று இருக்குது. ஆனால் அவனுடைய குடும்ப சூழ்நிலை அதுக்கு ஏற்றா போல் இல்லை. அவருடைய ஃபேமிலிங்கிறது ரொம்ப புவரான ஃபேமிலி. அவங்களோட அப்பா வந்து தினக்கூலி வேலை செய்பவர். அவங்களுடைய அம்மா வந்து தினமும் வந்து தையல் தைத்து அதில் வரக்கூடிய எக்ஸ்ட்ரா மணியை வச்சு தான் குடும்பத்தை வந்து நடத்தி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த ரோஹன் அவனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய காலேஜில், ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் ஒன்று கிடைக்குது. ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த கையில் அந்த அட்மிஷன் பேப்பரை வச்சுருக்கும் போது ரொம்ப துள்ளி குதித்து விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த அட்மிஷன் பேப்பர் அப்படி திருப்பி பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய டியூஷன் ஃபீஸை பார்க்கும்போது அவருடைய அந்த சந்தோஷம் எல்லாமே வந்து மறைஞ்சு போயிடுது. அந்த டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது அவரோட அப்பாவோட ஆனுவல் இன்கம்மை விட அதிகமாக இருக்குது. அவரோட வருடாந்திர அவரோட வருமானத்தை விட ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் தன்னோட அப்பாட்ட போய் சொல்கிறாரு, இட்ஸ் ஓகேப்பா, பரவாயில்ல, இருக்கட்டும், நான் வந்து வேறு ஏதாவது யூனிவர்சிட்டியை தேடிக்கிறேன், நான் உங்களை வந்து கஷ்டப்படுத்த விரும்பலை அப்படின்னு சொல்லி ரோஹன் சொல்கிறாரு. அப்போ அவங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, லீவ் இட் டு மீ, ஏன்ட்ட விட்டுறாத, அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுறேன், நீ யூனிவர்சிட்டி போகிறதுக்கான வேலைகளை மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு. ஒரு வாரம் கழித்து அதுக்கப்புறம் ரோஹன் கையில் அவங்களோட அப்பா வந்து கொண்டாந்து பணத்தை கொடுக்குறாரு. அந்த பணத்தை பார்க்கும்போது ரோஹனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப என்ஜாய் பண்ணுறாரு. அந்த பணத்தை வாங்கும்போது அவங்க அப்பாட்ட கேட்குறாரு, எங்கே இருந்துப்பா இவ்வளோ பணத்தை ரெடி பண்ண அப்படின்னு கேட்கும்போது, நான் உனக்காக ஆல்ரெடியே கொஞ்சம் இடங்களில் வந்து சேவிங் பண்ணி வச்சுருந்தேன், அந்த சேவிங் பணம் தான் இது, இது உனக்கான பகம் தான், அதனால் நீ இதை வச்சு நீ போய் படி அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. வருடங்கள் கழிந்து முடிச்சு அந்த ரோஹன் நினச்ச மாதிரி அவர் அந்த யூனிவர்சிட்டியில் ஒரு டாப் ஸ்டூடெண்ட் ஆகிருந்தார். டாப் ஸ்டூடெண்ட்டுங்கிறனால நல்ல ஒரு மிகப்பெரிய இன்ஜினியர் ஆகி நல்ல ஒரு இடத்துல வந்து வேலையும் கிடச்சிருது. அவர் தன்னோட அப்பா அம்மா கஷ்டப்பட்டாங்க, அவங்கள அதுலேருந்து வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய வீடு ஒன்று வாங்கி அந்த இடத்துல வந்து தன்னோட அப்பா அம்மாவுக்கு கூட்டுட்டு போகிறாரு. அதனால் தன்னுடைய பழைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு அங்கே இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் காலி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் கையில் ஒரு பேப்பர் ஒன்று கிடைக்குது. அந்த பேப்பர் எடுத்து பார்க்குறாரு. அது ஒரு அடமான பேப்பரு. அந்த பேப்பரில் எழுதியிருக்கிறது என்ன அப்படின்னா அவருடைய அப்பாவோட பைக். அப்போந்தான் ரோஹனுக்கு புரியுது, தினசரி கூலி வேலை பார்க்கும்போது அவங்க அப்பா வந்து தினமும் வந்து பைக்கில் போய்கிட்டு தான் வருவார். அந்த பைக்கை அடமானம் வச்சு தான் தன்னுடைய படிப்புக்கான தொகையை கொடுத்தாருங்கிறத அப்போந்தான் ரோஹன் வந்து ஃபீல் பண்ணுறாரு. அந்த பேப்பரை அவர் கையில் வச்சுருக்கும்போது கண் நிறையா கண்ணீர் பொங்கி அவருக்கு கையில் விழுந்துக்கிட்டு இருக்குது. அப்போது அவர் யோசித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட கடின உழைப்பால் தான் நம்ம இன்ஜினியர் ஆனோம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, இல்லை, தன்னுடைய அப்பாவோட சாக்ரிஃபிகேஷன், தன்னோட அப்பாவோட தியாகத்தால் தான் தன்னோட ட்ரீம் வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சுதுங்கிறத அவர் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாரு. அந்த பேப்பரை கொண்டு போய் எங்கே அடமானம் வச்சாரோ அந்த அடமான கடையில் அதே அளவுக்கு தொகையை கொடுத்து திரும்பவும் அந்த பைக்கை வாங்கி தன்னுடைய அப்பாவுக்கு வந்து கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணுறாரு. இந்த ஸ்டோரி ரிமைன் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ட்ரூத் என்ன அப்படின்னா, சாக்ரிஃபைஸ், இந்த தியாகம் அப்படிங்கிறது பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ். லவ்வோட பியூரஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா தியாகம் தான். உங்களுடைய பேரண்ட்ஸ், உங்களுடைய டீச்சர் எல்லாருமே வந்து உங்களுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து விட்டு கொடுத்துருப்பாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. இட் மே நாட் பி ஆல்வேஸ் அதுவும் பணமாக இருக்காது. பணம் அப்படின்னு நம்ம எங்கேயும் சொல்ல முடியாது. ஒருவேளை அது அவங்களோட நேரமாக இருக்கலாம், இல்லை ஒருவேளை அவங்களோட தூக்கமாக இருக்கலாம், இல்லை அவங்க உங்களோட கனவை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்காக அவங்களோட கனவை வந்து அவங்க விட்டு கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி எல்லாரும் ஏதாவது ஒரு சாக்ரிஃபிகேஷன் உங்களுக்காக பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதில் சோகம் என்ன தெரியுமா, அந்த சாக்ரிஃபிகேஷனை நம்ம எல்லோரும் எப்போ தெரியுமா ரியலைஸ் பண்ணுவோம், ரொம்ப லேட்டானதுக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்காக நான் கொடுக்கக்கூடிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்காக சாக்ரிஃபைஸ் தியாகம் பண்ண பர்சனை பற்றி நீங்கள் என்னைக்காவது திங்க் பண்ணியிருக்கீங்களா? அவங்களுக்கு நீங்கள் என்னைக்காவது தேங்க்ஸ் பண்ணியிருக்கீங்களா? ஒருவேளை பண்ணலை அப்படின்னா இப்போ உடனடியாக அவங்களுக்காக தேங்க்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள்
ஏதாவது ஒரு விஷயத்த வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு, மற்றவங்களுக்காக ஏதாவது ஒரு விஷயத்த வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ஒரு பர்சன் பண்ணக்கூடிய அந்த சாக்ரிஃபைஸை நீங்கள் வந்து ரொம்ப அசால்ட்டாக, ரொம்ப அலட்சியமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது வந்து உங்களுக்கான நேரம். அதை அசால்ட்டாக எடுக்காமல் அவங்க செய்யக்கூடிய அந்த சாக்ரிஃபைஸனுக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டிய நேரம் இது. ஏன்னா ஒரு லைஃபோட எண்டில் வந்து நீங்கள் என்ன பணம் வச்சுருக்கீங்க, என்ன பொருள் வச்சுருக்கீங்க, நீங்கள் என்னெல்லாம் வச்சுருக்கீங்கிறதான் தாண்டி எந்த அளவுக்கு அன்பான மனிதர்களை நீங்கள் சம்பாதிச்சிருக்கீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க, மற்றவங்களை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் லிஃப்ட் பண்ணியிருக்கீங்கிறத பொறுத்து தான் உங்களோட லைஃப் இருக்குது. அதனால் மற்றவர்கள் உங்களுக்கு கொடுத்த சாக்ரிஃபைஸனை நீங்கள் மறந்துடக்கூடாது. அதே நேரம் நீங்களும் மற்றவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும். இந்த விஷயங்களை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிடட்டும். நம்ம போட்காஸ்ட்டை பற்றிய கருத்துக்களை நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின்ல PA பாலா அப்படிங்கிற ப்ரொஃபைலில் நீங்கள் எப்போதுமே எனக்கு மெசேஜ் பண்ணலாம். எப்போதும் இணைந்திருங்கள் பவர் ஆஃப் யுவர் செல்ஃபுடன். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.